தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக இருந்து வந்த பல தலைவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போனார்கள் என்ற வரலாறு ஒருபுறம் இருக்க, அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவராக மீண்டும் களமிறங்கியிருக்கிறார் சசிகலா. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தமிழகத்தின் முதல்வராகும் என்ற எண்ணத்துடன் இருந்த அவர் சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக சிறை சென்றார். சிறை தண்டனைகள் எல்லாம் முடித்து மீண்டும் திரும்பி இருக்கக்கூடிய சசிகலா தமிழக அரசியலில் குறிப்பா அதிமுகவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கப்படாத சூழல்ல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற குரலையும் அவர் தொடர்ந்து முன்வைத்து வந்தார். இந்த குரலை எந்த காரணத்து கொண்டும் ஏற்றுக்க மாட்டோம் என்ற நிலையில் இபிஎஸ் அதற்கு முழு சம்மதம் தெரிவிக்காத நிலையும் இருந்தது. இந்த நிலையில் சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதை திட்டவட்டமாக இபிஎஸ் தெரிவித்திருந்தார். இத்தனை ஆண்டுகாலமாக அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு பொறுமை காத்து வந்த அவர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளான இன்றைய தினத்தில் ஒரு தனி கட்சியை துவங்க போகிறேன் அப்படின்னு ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தாங்க. கடந்த சில நாளாக அதிமுக மற்றும் அமமுக கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளை சந்தித்த சசிகலா அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு வந்தாங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய பசும்பொன் மண்ணில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி அங்கு தன்னுடைய கட்சியும் கட்சியினுடைய கொள்கைகளையும் கட்சியினுடைய கொடிகளையும் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மீண்டும் அரசியல் விசுரூபம் எடுத்திருக்கார் சசிகலா என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக புதிய முயற்சியில் சசிகலா இறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் அண்ணா சமாதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய நினைவிடங்களுக்கெல்லாம் சென்று மரியாதை செலுத்திய சசிகலா செய்தியாளரிடம் பேசும்போது, புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறீங்களாமே, அது எப்போ அறிவிக்க போறீங்க என்ற செய்தியாளர்கள் கேட்டபோது, விரைவில் அதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, கட்சியில் யாரை தன்னுடைய பிரதான எதிரியாக வச்சு பயணிக்க போயிருக்காங்க, இப்படியான பல கேள்விகள் தொக்கி நிற்கிற நிலையில் சசிகலா தன்னுடைய கூட்டத்தில் கட்சியையும் சின்னத்தையும் அறிமுகம் செய்துவிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டையும் அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இந்த சூழலில் சசிகலா யாருடன் போட்டியிடுவாங்க? ஏன்னா இந்த தேர்தல் களத்தை பொறுத்த மட்டும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற சசிகலா எந்த அடிப்படையில் தேர்தல் களத்தில் போட்டியிட முடியுன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இனிமேல் சின்னங்களையும் கட்சிகளையும் கட்சியினுடைய விதிமுறைகளை அவங்க நடைமுறைப்படுத்தி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அது தேர்தல் ஆணையத்தால் அனுமதி பெற்று சின்னம் பெற்று தேர்தல் காலத்தில் நிற்கிறதுக்கெல்லாம் நிறைய காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில், ஒருவேளை ஏற்கனவே யாராவது கட்சியாக நடத்தி வந்தவங்க இருந்தாங்கன்னா அந்த கட்சியை தன்னுடைய பெயருக்கு அதை மாற்றி உடனே அந்த கட்சியிலே பிரவேசிக்க போறாங்களா அப்படின்றதும் அரசியல் நோக்கர்களாக பார்க்கப்படுது. ஒருவேளை பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் எப்படி ஒரு இயக்கத்தை துவங்கி அந்த இயக்கத்தின் மூலமாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டாக விஜயை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரோ, அதே போல சசிகலாவும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு தாவேகா கட்சியின் விஜயுடைய கட்சியில் இணைந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்து தன்னுடைய கட்சி சார்பில் போட்டியிட விரும்புகிறவர்களை தாவேகா கட்சியினுடைய சின்னமான விசில் சின்னத்தில் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் தனக்கு ஒரு வலிமை வாய்ந்த வாக்கு வங்கிகள் இருப்பதை நிச்சயம் எடப்பாடி பழனிசாமிக்கு காண்பிக்கணும் என்பதில் சசிகலா ரொம்ப தெளிவாகவும் அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வராங்க. வெறும் என்ன சாதி தலைவராக மட்டும் நீங்கள் பார்க்க வேணாங்க, நான் எல்லாருக்கும் முக்கியமான ஆளாக தான் அடையாளப்படுத்தப்பட்டு வந்திருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலையும் தொடர்ந்து பயணிக்கும் போது எல்லாருக்குமான ஒரு ஆளாக தான் நான் என்னை அடையாளப்படுத்தி கொண்ட. அதனுடைய விளைவு தான் ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட எடப்பாடியாருக்கு நான் அந்த முதலமைச்சருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததை மறந்து விட முடியாது அப்படின்னு சில விஷயத்தையும் சூசகமாக தெரிவிச்சிருக்கக்கூடிய சசிகலா நிச்சயம் சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக நான் இருப்பேன், மக்கள் மத்தியில் தனக்கான செல்வாக்கை மீண்டும் நிரூபிப்பேன், பெரிய அரசியல் தலைவர்களுக்கான அடையாள பட்டியலில் என்னுடைய அரசியல் பிரவேசத்தை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு தன்னுடைய வேகமான தேர்தல் பிரச்சார பயணங்களுக்கும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான தேர்தலுடைய களத்தில் தனக்கான வெற்றி வியூகத்திற்கான அடித்தளத்தையும் விட்டு சூறாவளியாக மீண்டும் கிளம்பியிருக்காங்க சசிகலா. சசிகலாவினுடைய 2வது அரசியல் பிரவேசம் நிச்சயமாக ஒரு பெரிய இடத்தை பெறுமா, விசுரூபம் எடுக்குமா அல்லது திசை மாறி போகுமா அப்படின்றத காலம் தாங்க முடிவு செய்யும்.